கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிரியமான தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவங்க. நம்ம தாவீதோட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, தாவீதுக்கு அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வருது. தன் தாய் தகப்பனால, சகோதரர்களால புறக்கணிக்கப்படுறார். இன்னும் சவுல் நிமித்தமாக அநேக பிரச்சனைகள் தாவீதுக்கு ஏற்படுகிறது. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் தாவீதை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினாருங்க. ஒருவேளை தாவீது போல நீங்க எல்லாரும் இந்த நாளில கூட நீங்க புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்களா? ஒருவேளை யாருமே என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி உங்களை மடங்கடிக்க நினைக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. தாவீதை உயர்த்தின தேவன், தாவீதோட சத்துருக்களுக்கு முன்பாக தாவீதின் தலையை உயர்த்தின தேவன், அவர் உங்களுடைய தலையை உயர்த்த அவர் வல்லவரா இருக்காருங்க. அவர் நிச்சயமாகவே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை அவர் உயர்த்துவாருங்க. ஒன்னே ஒண்ணுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தார். அவருக்கு பிரச்சனை வரப்போ அவர் ஆண்டவர் விட்டு தூரமா இல்ல, அவர் சந்தோஷமா இருக்கிறப்போ ஆண்டவர் விட்டு அவர் வந்துட்டு தூரமா போகலைங்க. அவர் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரோட ஐக்கியமா இருந்தார். ஆண்டவரோடு கூட அவர் துதித்து கொண்டு தாவீது சந்தோஷமா இருந்தார். அதே போல நீங்களும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு பிரியமாய் நடங்க. நிச்சயமாகவே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலை அவர் உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளிலும் கூட ராஜா நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எப்படி தாவீதோட சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி அவரோட தலை உயர்த்தினீங்களோ, அதே போல இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தேவனீர் எங்களுடைய தலை உயர்த்துங்கன்னு சொல்லி உங்களுடைய கர்த்தருக்கு கொடுக்கிறோம். நிறைய ஆளுகை செய்ய நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.